அடிமைத்தனம் அப்படின்றது இவ்வளோ தூரம் போயிடுவீங்களா? தெரியாமலே கேட்குறேன். அது எதா வேணாலும் செய்யட்டும் பிஜேபி. 2017 நீங்கள் முதலமைச்சராக உட்கார்ந்ததுலேருந்துட்டு 2021 வரைக்கும் உங்களுடைய கட்சியை நீங்களும் செஞ்சது ஆமாஞ்சாமி போடுறது தான் பிஜேபிக்கு, மோடி அரசுக்கு. எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாமி போட்டீங்க. விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படாது. விவசாயிகள் லட்சக்கணக்கில் திரண்டு போராடுறாங்க டெல்லியில். இவர் சொல்கிறார் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படாது. அப்போ விவசாயிகளுக்கு குறைந்தபட்சம் ஆதார விலை கொடுக்கணும். ஆமாம் கொடுக்கணும். கொடுக்க மாட்டேன்றார் மோடி. இல்லை அது வேற, நம்ம பார்த்துக்குவோம். எப்படி பார்த்துக்குவீங்க? சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் முஸ்லீம்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. எப்படிங்க சொல்கிறீங்க பாதிப்பாங்க? அவங்களாம் எதிர்க்கிறாங்களே. நான் பாதுகாப்பு கொடுப்பேன். இவர் இந்த விஜய் சொல்கிறாருல்ல, நான் உங்களோட நிற்பேன் அப்படின்னு ஒன்னொன்று சொல்லிட்டு இருந்தார். கடைசியில் உள்ளபடியே அவங்க மக்களோட நிற்கிற நேரத்தில் கிடுக்கிடுன்னு பிடிச்சி ஓடி வந்து ஃப்ளைட்டை பிடிச்சி வீட்டில் போய் படுத்துட்டு வெளியிலே வரல 1.5 மாதத்துக்கு. அந்த மாதிரி எதையாவது நீங்கள் ஒரு சென்சிபிளாக பேசுகிறீங்களா எடப்பாடி பழனிசாமி அவர்களே? நீங்கள் வந்துட்டு வாழ்த்து சொல்லுங்கள், அது வேற. ஒரு சீஃப் மினிஸ்டரா நான் வந்துட்டு பீகார் முதல்வர் நிதிஷ்குமாருக்கு நான் வாழ்த்து சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. யார்? ஸ்டாலின் சொல்கிறாரு, தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின். ஆனால் அதை எஸ்ஐஆர் நடவடிக்கையில் வந்து குளறுபடி 10,000 ரூபாய் எல்லாத்தையும் அவர் கண்டிக்காமல் விடலை. அது இங்கே தமிழ்நாட்டில் வேகாது அப்படின்றதும் மோடிக்கு பதில் சொல்லிவிட்டாரு. அதானே வேணும். எப்படி வேணாலும் ஜெயிக்கிறது தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் என்ன அரசியல்வாதி? அப்போ மக்களுடைய ஜனநாயக உரிமை என்ன ஆகுறது?